ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றும் வழமை போல யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். இலங்கை அரசு ஊடாக வழங்கப்படும் உதவிகள் மக்களை சரியாக சென்றடையாத காரணத்தால் தமிழர்களுக்கு நேரடி உதவிகள் வழங்க தயாராகிறது இந்தியா என்ற பிரதான தலைப்புடன் உதயன் இன்று வெளிவந்துள்ளது. இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நிதி உதவிகளை நேரடியாக அந்த மக்களிடமே வழங்குவது குறித்து இந்திய அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக நிதி உதவிகளை வைப்பில் இடுவதற்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசின் ஊடாக இந்தியாவினால் வழங்கப்படும் உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக சென்றடையாத காரணத்தினால் இந்திய அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் புதுடில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SV சித்தனும் இந்திய அரசின் மேற்படி நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்காக இந்தியா வீடமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல உதவிகளை அறிவித்திருந்தது. இந்த உதவி நிதியை இலங்கை அரசு சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது. அண்மையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட இந்திய எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழு இதனை நேரடியாக பார்த்து உறுதி செய்தது. இந்த நிலையில் இலங்கை தமிழர்களுக்கு நேரடியாக நிதி உதவிகளை வழங்குவது குறித்து இந்தியா ஆலோசித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SV சித்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை சென்ற குழுவில் இடம்பெற்றிருந்த அவர் இது தொடர்பாக தகவல் வெளியிடும் போது தமிழர்களுக்காக இந்திய மத்திய அரசு வழங்கிய நிதியை இலங்கை அரசு சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பது அங்கு சுற்றுப்பயணம் செய்த போது தெரிய வந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் பெயரிலேயே வங்கி கணக்கை ஆரம்பித்து நிதியுதவி வழங்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்தார் என அந்த பிரதான செய்தி நின்று செல்கிறது. மஹிந்த அரசை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப மூவின மக்களும் ஒன்றிணைவோம். பேரணியில் JVP தலைவர் சோமவன்ச அமரசிங்க என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு மாகாணங்களில் தனித்தனியான பிரச்சனை இல்லை, நாடு முழுவதும் ஒரே பிரச்சனைகள் தான். எனவே இவற்றை தீர்க்க வேண்டுமானால் இன மத பேதம் கடந்து மூவின மக்களும் ஒன்றிணைவோம். ஆதலால் இந்த அராஜகம் நிறைந்த மஹிந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப முடியும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவன்ச அமரசிங்க தெரிவித்தார். மக்களை வதைக்கின்ற ஆட்சிக்கு எதிராக அணிதிரள்வோம் என்ற துணிப்பொருளுடன் தேவேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை வரை ஆரம்பித்த மக்கள் விடுதலை முன்னணியின் பேரணி இன்று யாழ் நகரை வந்தடைந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவன்ச அமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாட்டில் யுத்தம் முடிந்து 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் சமாதானமின்றி மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அவர்களுக்கான ஜனநாயகம் மறுக்கப்பட்டுள்ளது. மக்கள் இன்னும் அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த மஹிந்த அரசு இதனை இன்னும் தீர்க்கவில்லை. அத்துடன் இந்த நாட்டில் உள்ள அனைத்து தரப்பிலும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள், அரச மற்றும் தனியார் ஊழியர்கள், வியாபாரிகள் மற்றும் நீதவான்கள் என்று கூறிக்கொண்டே போகலாம். எனினும் தற்போது எமது நாட்டில் நீதவான்களுக்கு கூட நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை மதிக்காத ஒரு சூழல் உருவாகியுள்ளது. நீதவான்கள் கூட இன்று அரசுக்கு எதிராக கண்டன போராட்டங்களை செய்கின்றனர். எனவே இவற்றுக்கு இந்த முதலாளித்துவ ஆட்சியால் தீர்வு காண முடியாது. இவற்றை தீர்க்க வேண்டுமானால் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சியை நிறுவி நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து மஹிந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என சோமவன்ச அமரசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. எண்ணெய் ஆலையை அமைக்க இந்தியாவிற்கு அனுமதி இல்லை, இலங்கை அரசு அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியன் எண்ணெய் கூட்டுத்தாபனம் $3.6 மில்லியன் முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை இலங்கையில் நிறுவ உள்ளதாக வெளியான தகவல்களை இலங்கை அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலியத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை நிறுவுவது தொடர்பாக எந்த ஒரு இந்திய நிறுவனத்துடனும் இலங்கை அரசு கலந்துரையாடவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் $3.6 மில்லியன் முதலீட்டில் ஆண்டுக்கு 5 அல்லது 9 மில்லியன் தொன் மசகு எண்ணெயை சுத்திகரிக்கும் திறனுள்ள ஆலையை நிறுவ உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என உதயனின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பாடசாலை மாணவர்கள் சிலரிடையே வவுனியாவில் போதைப் பொருள் பாவனை, பெற்றோரை விழித்துக் கொள்ளுங்கள், அபய குரல் எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களிடையில் அண்மை காலமாக மதுபானம் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றின் பாவனை அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்களும் கல்வியலாளர்கள்
தாய்மார்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகளுக்கு வரும் மாணவர்கள் மதுபானம், போதைப் பொருட்கள் என்பவற்றை சூட்சமமான முறையில் பாடசாலைக்கு எடுத்து வந்து பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் சிலர் பாடசாலைக்கு வரும்போது தண்ணீர் போத்தலில் மதுபானத்தையும் சோடாவையும் கலந்து கொண்டு வருவதாகவும், அவ்வாறு கொண்டு வரப்பட்ட மதுபானத்தை மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அருந்திய பின்னர் ரகளையில் ஈடுபடுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் வவுனியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் இவ்வாறு மதுபானம் அருந்திய மாணவர்கள் சிலர் காலை பிரார்த்தனை கூட்டத்தில் ரகளை செய்துள்ளனர். மாணவர்கள் மத்தியில் வன்முறை கலாச்சாரம் மேலோங்கி காணப்படுவதால் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடும் மாணவர்களை காட்டிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களும் அதிபர்களும் தயக்கம் காட்டுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு இனங்காட்டிவிட்டால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தாக்கப்படுவதற்கான அல்லது அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதால் பாடசாலை சமூகத்தினர் பின்னிற்கின்றனர் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து இன்று வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, மூலஸ்தான போலீஸ் பரீட்சைக்கு ඇතුළු මහ පොලිසියේ 12ක් මාරු කරති. අප මාරු කළේ கசிப்புக்காரங்கே பெஸ்ஸமකට. மூலஸ்தான போலீஸ் பரீட்சைக்க என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினம் திவ இன வெளிவந்துள்ளது. தலைமையக போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட மகவ போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 12 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கசிப்பு வர்த்தகர் ஒருவரின் முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே தாம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பரிசோதகர் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர விதுவல்பதி காத்தனையை தவ செக்கக்கருவிக்கு அல்லத்தி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் ஹெட்டசிட்ட அக்காண்ட ஹெதவார்ச்சனையாக் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாளை முதல் தாதியர்கள் தொடர் பணிப்பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள உள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. நாம் அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தஹனம் சிங்கப்பூர் சமாகமின் யலிகெனா தெலே தோஷியாக் அமாத்தியாங்ஷே பரிசனையாக் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. கருப்பு பட்டியலிடப்பட்ட சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து தெரிவிக்கப்பட்ட டீசல் எரிபொருள் காரணமாக நெருக்கடி அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கருப்பு பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒன்றிலிருந்து டீசல் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய வள அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். வீட்டோல் என்னும் நிறுவனத்திடமிருந்தே இந்த டீசல் எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தரம் குறைந்த எரிபொருளை இந்த நிறுவனமே விநியோகித்துள்ளதாகவும், இந்த நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளை பயன்படுத்திய வாகனங்களே தற்போது பழுதடைந்துள்ளதாகவும் இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பஸ் தாஹா கோட்டவுட தீர்ணேகட்ட பஸ் ஹிமியோ அத ரஸ்வதி என்ற கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 1000 பஸ்கள் பழுதடைந்தன. இது குறித்து தீர்மானிக்க இன்று பஸ் உரிமையாளர்கள் கூடுவதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர மகாவ காவல்துறை நிலையத்திலிருந்து 12 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டமை குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீபாதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்தாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியாமல் மக்கள் ஏமாற்றம், மழையின்றி தமிழகம் முழுவதும் ஆறுகள் வறண்டன என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமலர் வெளிவந்துள்ளது. ஆடிப்பெருக்கின் போது கரை புரண்டோடும் காவிரி ஆறு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மணல் வழியாக காட்சி அளிப்பது காவிரி கரையோர மக்களுக்கு கண்ணீரை வரவழைத்துள்ளது. காவிரி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் எந்த ஆற்றிலும் தண்ணீர் இல்லாததால் ஆடிப்பெருக்கு பண்டிகை இன்று மக்கள் வளமையான கோலாகலத்துடன் கொண்டாட முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கர்நாடகாவின் குடமுழுக்கு மலையில் ஆடுதாண்டவம் அளவுக்கே உள்ள சிறிய இடத்தில் இருந்து உருவாகும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கிடைக்கும் மழைநீர் பல்வேறு கிளை ஆறுகளின் உபாயத்தால் பிரவாகமாக உருவெடுக்கிறது. எனினும் இம்முறை காவிரி ஆறு வற்றுண்டு இருப்பதால் ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியாமல் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக இன்றைய தினமலரின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். பூனேயில் தொடர் குண்டுவெடிப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. பூனே நகரில் புதன்கிழமை இரவு 4 இடங்களில் குறைந்த சக்தி உள்ள குண்டுகள் வெடித்தன. இதில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த குண்டு வெடிப்புகளை தொடர்ந்து அந்த பகுதிகள் அனைத்தும் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு படை குண்டு வெடிப்பு சோதனை பிரிவு குண்டுகளை செயலிழக்க வைக்கும் நிபுணர்கள் அடங்கிய குழு ஆகியன குண்டுவெடிப்பு நடந்த இடங்களுக்கு விரைந்தன. அந்த பகுதிகளில் இருந்த 6 குண்டுகள் கைப்பற்றப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டன. இது பயங்கரவாதிகளின் சதி செயலா என்று அந்த மாநில காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர திருநங்கையர்களுக்கு
1000 ரூபாய் மாத ஓய்வூதியம் ஜெயலலிதா என்ற ஒரு முக்கிய செய்தியையும் தினமணி அதன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 40 வயதிற்கு மேற்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள திருநங்கையருக்கு மாத ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்காக 1,17,00,000 ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர கால்வாய்க்குள் பஸ் விழுந்து 27 பேர் சாவு, 25 பேர் காயம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.